ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் எங்கள் அம்மா ஆரம்பத்தில் குருஜி கிட்ட வர ஆரம்பித்தாங்க. குருஜி வந்து பௌர்ணமி பூஜை அஷ்டமி பூஜைக்கு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கஷ்டம்லாம் நீங்கும், நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல எங்கள் 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சுது. எனக்கு வந்து மே மாதம் திருமணம் முடிஞ்சது. என் தங்கச்சிக்கு அதே வருஷம் டிசம்பர் மாதமே எனக்கு திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்ச கையோடவே உடனேவே ஜனவரி மாதம் நான் கன்சீவ் ஆனேன். உடனே என்னோட அக்கா அவளும் மே மாதமே கன்சீவ் ஆனா. இப்போ அடுத்தடுத்து நவராத்திரி பூஜை 10 நாளும் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி நவராத்திரி பூஜைக்கும் நாங்கள் வருவோம், 10 நாளும் வந்து கலந்துப்போம். இன்னும் எங்கள் குழந்தைங்களும் குருஜியோட ஆசீர்வாதம் கிடைச்சி இன்னும் மேலும் மேலும் அவங்களும் அவங்க படிப்பு தொழில் எல்லாமே முன்னேறணும். நாங்கள் தான் எப்போவுமே குருஜி கிட்ட வந்துட்டு இருப்போம். நான், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நாங்கள் 4 பேர் தான். எங்களுக்கு வரவங்களும் வருவாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். ஆனால் இன்னைக்கு அவங்களும் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அஷ்டமி பௌர்ணமினாலும் போலாவா அப்படின்னு உடனே அவங்க சொல்லி நாங்கள் வர மாதிரி எங்களுக்கு குருஜி எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு. இப்போவே நாங்கள் எங்கள் வயிற்றுல இருந்த குழந்தைக்கு இப்போவே சொல்லிட்டு இருக்கோம், நம்மளோட குரு தாத்தா யாரு, பரத்வாஜ் சுவாமிகள். ஜேஜி குரு தாத்தா யாரு, புவனேஸ்வரி சுவாமிகள்னு சொல்லி குரு பக்தியோடு நாங்கள் செய்கிறோம். அப்படின்னா அதுக்கு காரணம் என் குருநாதர் தான். இவன் என்னோட பையன் ஜெய்தேவ், இவன் என்னோட தங்கச்சி பையன் கணேஷ். அவர் வந்து பக்தி பண்ணணும், பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த பக்தி முறையிலேயே வாழ்கிறோம். எங்களோட பிள்ளைகளையும் அந்த பக்தியோட வழியிலேயே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். எங்கே இருந்தாலும் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த நவராத்திரி பூஜை தான் ரொம்ப முக்கியம். புவனேஸ்வரி சுவாமிகள் வந்து சிவனோட அம்சம், இவர் பரத்வாஜ் சுவாமிகள் வந்து முருகா அம்சம். இவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் குமார சுவாமி. புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் என் திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக. புவனமாதா மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள், நின்னாமம் ஏற்றுவதே நான் செய்யும் தவமாகும் அப்படின்ற வாக்கியத்துக்கு எங்களோட குருநாதர் பரத்வாஜ் சுவாமிகளுக்கு இந்த வார்த்தைகளுக்கு வேற இணையே இல்லை. அதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த வாய்ப்பு தந்த பரத்வாஜ் சுவாமிகளுக்கும், பரத்வாஜ் சுவாமிகள் ஆசிரமத்துக்கும், எங்களோட குடும்பத்துக்கும் இணைத்த இந்த பாக்கியம் தந்த இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, பரத்வாஜ் சுவாமிகளுக்கு நன்றி.